கம்மெத்த இல்லங்கள் தோறும் செயற்திட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான செயற்திட்டம் இன்று காலை ஆலய வழிபாட்டுடன் ஆரம்பமானது. திட்டமிடப்படாத வகையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்கு பயனற்றதாகவே அமையும் என்பதற்கு சான்று பகிர்வனவாக கொக்கட்டிச்சோலையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வீதிகள் அமைகின்றன. இந்த கொங்கு ரோட்டுக்கான வடிக இல்லாத காரணத்தால் இந்த தண்ணி எங்களை வளவுக்குள்ள நிற்குது. இது நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு திருக்கிறோம். இதால் எங்களுக்கு தான் இந்த நோய்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. 5-6 நாள் செல்லும் பத்திரத்துக்கு வளவுக்கு இருக்கல, அது வீடெல்லாம் நிறைஞ்சு தண்ணி. இந்த அபிவிருத்தி யுகத்திலும் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கும் மக்கள் போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. நித்தமும் சுத்தமான குடிநீருக்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள முனைக்காடு, முதலைக்குடா கிராமங்களே இவை. குடிநீர் இப்போ எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 10 வருஷமாக பிளேண்டி கலராக இருக்குது. கோடை காலங்களில் பிளேண்டியை விட மோசமாயும் வரும் கலராக. இப்போ மழை காலங்களில் நாங்கள் வேறு ஏரியாவில் போய் இந்த தண்ணி எடுத்து வருவோம். கடனை கொண்டு ஒரு அரை மைலுக்கு அங்கால போய் தூரத்தில் போய் இந்த தண்ணி எடுத்து வரும் குடிக்கிறதுக்கு. மழை காரணமாக முனைக்காடு பகுதியில் பல ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தமையையும் கம்மெத குழுவினரின் கவனத்துக்கு விவசாயிகள் கொண்டு வந்தனர். விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட 501 குடும்பங்கள் வசிக்கும் பண்டாரியாவளி கிராமமே இது. அண்மையில் பெய்த மழையால் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி நெற்செய்கை அதிகளவு பாதிப்பை எதிர்நோக்கியிருந்த நிலையில் எஞ்சிய நெற்செய்கையை பண்டாரியாவளி விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். பல குளங்களினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டு அது எங்களுடைய இந்த தாழ்நில பிரதேசங்களில் தங்கி நின்று அதற்கான சேதங்களும் அத்தோடு இந்த கபில நிறத்தட்டி அறக்கொத்தி என்கின்ற இந்த நோயினால் மிகவும் மோசமான நிலையிலே நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாளைக்கு பழமையாக போயிட்டு நாங்கள் 100-120 முறையில் வெட்டுவோம். இந்த மாதிரி காலம் வெட்டுறது. ஆனால் இப்போ வெட்டிக்கணும். இப்போ வெட்டிக்கிறாங்க. வைக்கிறது எடுக்கலாது முழுதும் உளுந்து அவிஞ்சி முளைச்சி மிஷின் காரங்க ஓடி மேலால நின்ற விழாவை மட்டும் தான் வெட்டி எடுத்துக்கிறாங்க. அரசாங்கம் நெல் எடுக்கிறேன் சொல்லி கூட அரசாங்கம் நெல் எடுக்கிறது. இதில் வரைக்கும் 6 இதுக்கெல்லாம் பங்கீடு பண்ணுறேன்டா அண்ணனுக்கு தான் தெரியும். வீதி புனரமைப்பின்றி போக்குவரத்தை முன்னெடுப்பதில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள பட்டிப்பளை பகுதி மக்களையும் கம்மெத குழுவினர் சந்திக்க தவறவில்லை. பட்டிப்பளை பிரதேச செயலகம் அமைந்திருக்கிற இந்த பிரதான வீதியில தான் இருக்குது. இது நீண்ட காலமாக இந்த நிலையில கடும் மோசமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நாள் இந்த மண் ஒதுக்குனாலும் கொண்டு வாங்க பொங்குறி கொண்டு அடிப்பாங்க. அவ்வளவுதான் நாங்கள் பாஞ்சு மழை வழியை தண்ணி வழியை. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மகளடை தீவு பகுதிக்கும் கம்மெத குழுவினர் சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். மாத்தரை, கராடுவ, ஹத்தூவ கிராம மக்களின் வாழ்வாதாரம் பால் உற்பத்தியினால் மாத்திரமே முன்னோக்கி நகர்கின்றது. பல வருடங்களாக 300 குடும்பங்கள் இந்த துறையில் ஈடுபட்டு வருகின்றன. எனினும் ஹத்தூவின் பால் உற்பத்தி துறை வீழ்ச்சியடைந்தமையினால் கிராம மக்களின் வாழ்வும் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைக்கு உணவளிக்க புல் இல்லை, கால்நடை தீவனத்துக்கான விலை அதிகரிப்பு, உற்பத்திக்கான உரிய விலை இல்லை. கம்மெத்த இல்லங்கள் தோறும் குழு மாத்தரைக்கு இன்று சென்ற போதே பாதிக்கப்பட்டுள்ள பால் உற்பத்தியாளர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். பதுளை தென்னகோன்வல கிராமம் இந்த பாலத்தினூடாகவே அன்றாடம் பயணிக்கின்றது. கப்பட்டி போல போகஹா கும்புர அம்பேவிலவுக்கு செல்லும் இந்த பாலம் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டு 60 வருடங்களாகின்றன. பொரலந்த, தாம்புகொல்ல பிரதேசங்களுக்கும் கம்மெத குழுவினர் சென்றிருந்தனர். ஏனெனில் இங்கிருந்திய வனப்பகுதியில் உள்ள யானைகளே அந்த பகுதியில் சென்றிருக்கின்றன. யானைகளை தடுப்பதற்கான வேலையில் பயனில்லை. கம்மெத குழுவினர் ஹெத்தி கிராமம், மகாகிரில்ல, மீனவர்கள, பல்கொல்ல ஆகிய கிராமங்களுக்கு நாளை 17ஆம் நாள். இன்று போல நாளையும் மக்கள் நேரடிய கிராமங்களுக்கு செல்ல கம்மெத குழுவினர்